வெல்கம் டு மை சேனல் பத்தூஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். எப்போவுமே தீபாவளின்னா இந்த இட்லியும் கறி குழம்பும் தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் தனியா, சோம்பு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி. இப்போ முதல்ல ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கணும்னா எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லியை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு பட்டையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வந்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடும். செம கலர்ஃபுல்லாக இட்லியும் கறி குழம்பும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த கறி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.
நன்றி நன்றி நன்றி.